ரூபாய்க்கு ஒரு செருப்பு வாங்கி தர முடியல, உனக்கு எதுக்கு பைக்? பைக் வாங்கிட்ட சரி, அத உன்னால மெயின்டைன் பண்ண முடியுமா? நீ இருக்கிற ரேஞ்சுக்கு உனக்கெல்லாம் எதுக்கு கேடிஎம் பைக்? கடந்த 3 நாட்களாக இணையதளத்தில் கடும் விமர்சனத்துக்குள்ளான இளைஞர். பேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம் விட்டு தப்பா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இளைஞரின் மீது கண்டமேனிக்கு கண்டனங்களை அள்ளி கொட்டிய இணையவாசிகள். விமர்சனங்களுக்கு ஏழை தாய் கொடுத்த சரியான பதிலடி. டியூல உன்னால கட்ட முடியாதுப்பா, மழை டைம், ரெடி காசு கட்டிக்க அப்படின்னு நான் ஒரு கடன் வாங்கி கொஞ்சம் கொடுத்தேன். நான் கையில வேலை செஞ்ச காசு கொஞ்சம் வச்சிருந்தேன், அந்த பையன் வேலை செஞ்ச காசு கொஞ்சம் வச்சிருந்தான். அவங்க மாமா கொஞ்சம் சிறுபூர்ல இருந்து அனுப்பியிருந்தாரு. எல்லாத்தையும் வச்சுதான் அந்த பையன் அந்த வண்டி எடுக்கிறதுக்கு யாருக்குமே சொல்லாம என்னை மட்டும் அழைச்சிட்டு போய், என்னையும் என் தம்பியும் அழைச்சிட்டு போய் வண்டியை நாங்க எடுத்துட்டு வந்தோம். ரெடி காசுல சின்ன பையனா இருக்கான், கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தப்பாலாம் கமெண்ட் பண்றாங்களாம். இது எப்படிதான் நியூஸ் வெளியே போச்சுன்னு எனக்கே தெரியல. நான் இப்படிதான் இருப்பேன், எந்த ஒரு நகை நட்டும் போட மாட்டேன். ஏன்னா வேலை செய்யறது சிமெண்ட்ல செஞ்சுட்டு இருக்கிறேன், அதனால என்னால போட முடியாது. அது ஒரு மாதிரியா இருக்கும், அதனால போட மாட்டேன். என்னோட இயல்பு அவ்வளவுதான். எங்க பையன் எல்லாம் தப்பா பேசுறதுக்கு வேலை கிடையாது. அவன் போடக்கூடாது வரக்கூடாதெல்லாம் சொல்ல மாட்டான். நான் எப்போதும் இப்படிதான் இருப்பேன். என் பையன் வண்டி நாங்க தான் சார் வாங்கி கொடுத்தோம். தம்பி பணம் விட்டுருக்காங்க, என் தம்பி வேலைக்கு போய் காசு வச்சாதான் நானும் கஷ்டப்பட்டு தான் இந்த வண்டி வாங்கணும். அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். தேவையில்லாத இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் தேவையில்லாத என் பையனை தப்பா பேசுறாங்க. இந்த வண்டி என் பையன் கேட்டான்னு வாங்கி கொடுத்தோம். இந்த அளவுக்கு ஸ்பீடா போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியாது. நான் சொல்லிக்கிறேன் என் பையன்ட்ட, பொறுமையா போ, வாப்பா, பொறுமையா போய் பொறுமையா வான்னு சொல்றேன். ஒரு அட்வைஸ் பண்ணலாம், தம்பி பொறுமையா போய் பொறுமையா வா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணலாம். ஏழ்மையா இருக்கிறவங்க இந்த வண்டி வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? பையன் கேட்டா நான் வாங்கி கொடுத்துருவேன். இதுல என்னங்க சார் தப்பு? The Great KFC Festival. புதிய பீட்சா மீல் flat $299 இல் சிக்கன் டாப்பிங் மட்டுமில்ல, பீட்சாவே சிக்கன் தான்.